ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேரமே இல்லாததுனால இன்றைக்கி அப்படியே அதிகாலைனா 6 மணி ஆயிடுச்சு. ஆனால் இருட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகாலையில் பறவைகளினுடைய கீச் கீச் குரலுக்கு நடுவில் இந்த மாடி தோட்டத்தில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, ஒரு வாரமாகவே அன்னன்னைக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளை பறிச்சிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னாக்க பாலக்கீரை பறிச்சிட்டு போய் அதுதான் கூட்டு குழம்பு அதை போட்டே வருவி சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வாழைத்தண்டு பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த பாலக்கீரைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னாக்க, நிறைய காய்கள் பெருசாக கிடக்குது, பறிக்கிறதுக்கு டைமே இல்லை. சரி, காலை நேரத்தில் முழுமையாக அவ்வளோ காய்கறிகளையும் பறிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் பறிக்காமல் இருந்தால் எல்லாம் முத்தி போயிடும். இப்போவே நிறைய முத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம், நாளைக்கு ஏன்னா ஈவினிங் பறிக்கலாம்னு நினைக்கிறேன். ஈவினிங் இருட்டிடுது. ரெண்டாவது நேற்றுலாம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. வர 9 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்படியே டைம் நமக்கு கிடைக்காமலே இருக்கிறதுனால இப்போ நம்ம இன்றைக்கி மார்னிங் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ, அதாவது நம்ம டைமுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பறிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் இந்த மாதிரி தான் இன்றைக்கி பறிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி, இது நாட்டு தக்காளி. கீழெல்லாம் விழுந்து இந்த மழை பெஞ்சிச்சு பார்த்திங்களா, அப்போ கீழே 2-3 தடவை மடிப்பு தக்காளி போல் 2-3 தடவை இவங்க விழுந்துட்டாங்க. எவ்வளோ பெருசு இருக்காங்க பார்த்திங்களா. அதனால் இன்றைக்கி வரும்போதே நான் பெரிய ஒரு தாம்பலம் தூக்கிட்டு வந்துட்டேங்க. எவ்வளோ முடியுதோ பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டெய்லி தக்காளி பறிச்சிட்டு போகிறது உங்களுக்கு தெரியும் தானே. டெய்லி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான். ஆனால் கேப்சிகம் போட்ட தக்காளி சட்னி வச்சுருக்கேன். ஒரு பெரிய காய் ஒரு 2-3 பறிச்சிக்கலாம். ஏன்னா இந்த வாரம் அவியல் வைக்கணும்ல, வச்சே ஆகணும், கட்டாயம், நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை. ஏன்னா அவியல் நினச்சா வைப்போம், வைக்காமலாம் இருக்க மாட்டோம். எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் வைக்கிறது வழக்கம்தான். ஆனால் இப்போ வைக்கலைன்னா காய் ஃபுல்லாக அப்படியே நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ காயும் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவியல் அவ்வளோ காய் போட்டு ஒரு சாம்பார் வைக்க வேண்டிய கட்டாயம். இந்த மாதிரி அதிகாலை நேரத்தில் கீச் 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 கீச்சுன்னு அவள் கத்தும் போது எவ்வளோ அருமையாக இருக்குல்ல, மனசுக்கு இதமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஊதா கத்தரி. அதுக்கப்புறம் பேர் தெரியாத வழுதுணங்காய் அப்படின்னு ஏமாற்றிட்டு வந்த ஒரு கத்தரி. அச்சா. அப்புறம் ஊதா கத்தரி பிஞ்சாக இருந்தாலும் நாங்கள் இப்போ பறிக்க போகிறோம். பிகாஸ் எத்தனை 5-6 கிடக்குது, எல்லாத்தையுமே நான் இப்போ பறிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அவியலுக்கு வழுதுனங்காய், பச்சை வழுதுனங்காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க தான் டேஸ்ட்டுக்கு அபாரமான டேஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இவங்களை நம்ம பறிச்சே ஆகணும். வாங்க, எத்தனை இருக்குதோ அத்தனையும் பறிக்க போகிறேன். ஏன்னா இவளும் ஏன் சலம் வரமாட்டேங்கிற. கொத்து ஊதா 2. இது ரொம்ப நீளமாக பெருசாக வரக்கூடியது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிறனால பிஞ்சா அவியலுக்காக நான் பறிச்சுக்கிறேன். போதும், இதுதான் அளவு. இதை விட பிஞ்சா பறித்தோம்னா அவ்வளோதான், பாவம். இந்த அளவுக்கு பிஞ்சு மட்டும் பறிச்சிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் குண்டாக நிறைய பேர் இருக்கிறா, அவளெல்லாம் அப்புறம் பறிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ பறிச்சிக்கலாம். அடுத்து கொல்லம்பட்டிக்காய்.
வாரி வாடி செல்லம். கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க, வெளிச்சம் பத்தலை. 2 லைட்டு, இந்த இத்தினோண்டு மாடி தோட்டத்துக்கு 2 லைட்டு போட்டிருக்கோம், ஆனாலும் பத்தலை. பாருங்க, முள்ளு கத்தரி, வேங்கேரி முள்ளு கத்தரி, அப்புறம் இன்னொரு முள்ளு கத்தரி, அப்புறம் ஊதா கத்தரி, அப்புறம் பெயர் தெரியாதவன், அதுக்கப்புறம் கொல்லம்பட்டி கறி, அதுக்கப்புறம் கொத்து ஊதா கத்தரி, அப்புறம் மடிப்பு தக்காளி, இவ்வளவும் பறிச்சிருக்கேன். இவ்வளோதான் இந்த வெளிச்சம். இதுவே உங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும், இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் நேரம் மிச்சப்படுத்துறதுக்காக நான் இந்த டைமில் பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காய், வரி கோவக்காய் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம வீட்டில் பறித்து. ஒரே மலேசியன் கோவக்காயாக தான் பறிச்சுக்கிட்டே இருந்தோம், வரி கோவை பறிக்கவே இல்லை. 2வது இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு கீழே போட்டுடலாம் நல்லா. அந்த மாதிரி இருந்தனாலேயே நான் கோவக்காய் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நாளாக பறித்து எல்லாம் கம்போஸ்டில் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், இந்த 2. சரி, ஒரு 10 காய் இருந்தாலும் நாளைக்கு ஒரு இட்லிக்கு சட்னி வச்சிடலாம்ல. பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கைட்டு கோவக்காய் பறிக்க முடியல, விடிஞ்சிரும். இந்த சைடு பறிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த பக்கம்தான் பீக்கங்காய் கிடக்குது, அவரைக்காய் கிடக்குது, கொள்ளங்காய் கிடக்குது. உங்கள்கிட்ட காமிச்சு பறிக்கலான்னு பார்க்குறேன், விடியவே மாட்டேங்குதுங்க. மணி எப்படி 6 இருக்கும், மேலே வந்துட்டேன். அரை மணி நேரம் ஆச்சு, வேறு வழியே இல்லை. லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணி இங்கே பாருங்க, ஒரு புடலங்காய் மட்டும்தான் பறிக்க போகிறேன் இப்போதைக்கு. இங்கே பாருங்கள், நிறைய கிடக்கு, 6-7 புடலங்காய் இருக்குது. எதுக்கு பறித்து வச்சுக்கிட்டு, இவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சால், அது முட்டை போட்டு செஞ்சால் செமையாக இருக்கும். ஸோ ஒரு புடலங்காய் மட்டும் மீடியம் சைஸ் பறிச்சுக்கிறேன். இது அப்படியே அவியலில் போட்டுருவேன். நம்ம தான் அவியல் நிறைய வைக்கிற ஆளாச்சு. ஸோ அவியலுக்கு வேறு என்ன பறிக்கலாம். இங்கே ஒரு பீக்கங்காய், இங்கே வேறுங்க பெரிய பீக்கங்காயாக இருக்குது, எட்டாது. 2வது அவரைக்காயெல்லாம் நம்மக்கிட்டலாம் சண்டை போட்டுட்டாங்க. அவரைக்காய் யாருமே நம்மக்கிட்ட பறிக்கிறதுக்கு வர மாட்டாங்க, எல்லாருமே அவங்க தான் பறிக்கணும். எல்லாம் மேலே மேலே இருக்காங்க. கொஞ்சோண்டு இந்த தடவை அவ்வளோ நேற்று ஒரு 2-3 பறித்து அவங்கக்கிட்ட வீடியோவில் காமிக்க முடியல. மல்பெரி, நிறைய மல்பெரி வருதுங்க, பறிக்க முடியாத அளவுக்கு மல்பெரி வருது. நாளைக்கு என்ன துவையல் அரைக்கலாம்? நாளைக்கு சாம்பார், அவியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணே தெரிய மாட்டேக்காளே. பறிச்சுக்கோ அப்பக்கோவை ஆடிச்சாளம் பெருசு பெருசாக பறிக்கலான்னு பார்த்தா கண்ணே தெரியல, இருட்டு கசமாக இருக்குது. ஒரு 20 இலை இருந்தால் போதும், அட்டகாசமாக வச்சிடலாம். கீழே தொங்குறேன், அதை போய் பறிச்சிட்டு வரேன். ஓகே, இந்த அளவு பறிச்சிட்டேன்னா அவியல் வைக்கிறதுனால கொஞ்சமாக போதும் இலை. ஒரு 20 இலை பறிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும். அதுக்குள்ளே ஓடி போய் வீட்டில் ஏதாவது 2-3 வேலைலாம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு, திரும்பி வெளிச்சமானதுக்கப்புறம் திருப்பி ஓடி உங்களுக்கு மிச்சம் இருக்கிற அறுவடையும், ஓரளவுக்கு ஃபுல்லாலாம் இல்லை, டைம் பத்தாது, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் அறுவடை என்ன, பீக்கங்காயும் கொஞ்சம் அவரைக்காய் தேவை தானே, அவரைக்காய் இருந்தால் தானே அவியல் வைக்க முடியும். ஸோ அவரைக்காயும் நான் பறித்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும்ல, இதோட கண்டினியூஸாக நான் போடுறேன். நான் இப்போ கீழே போயிட்டு ஓடி வந்துடுறேன். ஒரு வழியாக திரும்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தாச்சுங்க. இப்போ அவங்க பறிக்க போகிறாங்க. 2 பீக்கங்காய் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பறிங்க. ஆமா ஆமா பறிங்க. கத்திரிக்கோள் வச்சிருக்கேன், செடியாச்சு எடுத்துறாங்க. இருங்க, சிஸ்டர் கொண்டு வரவா? வேணாமா? இன்னொரு பீக்கங்காய் கிடக்கு, வரி பீர்க்கங்காய் 2, அப்போ மெழுகு சீர்க்கணும் இருக்கு, அதையும் சேர்த்து பறிக்கதான் செய்யணும். குட்டையா வருது, நீளமா வருது, என்ன ரகம்னே தெரில.
அவரைக்காய் கோழி அவரை கிடக்குது, அதை பறிக்கலாம். காராமணியும் பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. கொஞ்சம் பிஞ்சு இல்லை, முத்தலாதான் ஆயிடுச்சு. ஆனாலும் பறிக்க போறோம். அதோட பயிரையாவது நம்ம போட்டுக்கலாம்ல. ஆனா ஒரு எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். என்னோட 1 முழம் இல்லை, என்னோட 1.5 முழம் இருக்குதுங்க. பெருசா இருக்கு. அந்த பக்கமும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஆனா அவ்வளவும் இப்ப இதா இருக்கு. பரவாயில்ல, கழுவிக்கலாம். கழுவி சமைக்க வேண்டியதான். காராமணி ஒரு 7 காராமணி பறிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு என்னோட கைக்கு ஒரு 1.5 முழம் கிட்ட இருக்குது. கிடக்கிறது தெரிய மாட்டுச்சு, தேட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ வந்து சிவப்பு அவரையும் வரி புடலங்காவும் பறிக்க போறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்ன அவசரமா ஓரளவு அறுவடை பண்ணியிருக்கோம். நிறைய அறுவடை பண்ணல. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நிறைய இந்த தடவை பறிக்காமலே கீழே கீழே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மல்பெரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காமிக்கவும் முடியல. நிறைய எடுக்கிறது சாப்பிடுறோம் அவசரமா பறிக்கனால. காராமணி கத்திரிக்கால 1 2 3 4 5 6 7 8 9 ரகம் பறிச்சிருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் புடலையில 2 ரகம், வரி புடலை, நார்மல் வெள்ளை புடலை, மீடியம் சைஸ், இது குட்டை சைஸ். அதே மாதிரி பீர்க்கங்காயில இது மெழுகு பீர்க்கன், இது வந்து வரி பீர்க்கன்ல கொஞ்சம் மீடியம் சைஸும் குட்டை ரகமும் பறிச்சிருக்கேன். அவரையில கோழி அவரை, சிவப்பு பிங்க் கலர் அவரை, அப்புறம் டபுள் கலர் அவரை, அப்புறம் தக்காளியில மடிப்பு தக்காளியும் நாட்டு தக்காளியும், அப்புறம் அப்பக்கோவை, அப்புறம் கோவக்காய். இவ்வளவுதான் இன்றைய அறுவடை. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில வந்து வேக வேகமா கொஞ்சம், அதுவும் இன்னைக்கு வந்து தண்ணி ஊத்துற வேலை இல்லை. ஏன்னா 2 நாளா மழை பெஞ்சனால இன்னைக்கு தண்ணி ஊத்த வேணாம்னு சொல்லி நான் ஊத்தல. சோ அதனால அவசரமா எவ்வளவு பறிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இன்னைக்கு நான் பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச நாளைக்கு இன்னொரு அறுவடை போடுறேன். ஒரே நாள்ல என்னால அறுவடை போட முடியல. ஏன்னா டைம் வந்து இப்ப செட் ஆகல. அதனால கொஞ்சம் நம்ம போலாம் அப்படின்னு கிளம்புனாலும் நம்மள போக விடாம ஏதாவது, இங்க பாருங்க, வீடியோவை முடிக்க போறேன். இப்ப போயிட்டு எவ்வளவு பாருங்களேன், தக்காளி இன்னும் நிறைய கிடக்குதுங்க. சரி, வீடியோவை கண்டினியூ பண்றேன். இன்னுமே இருக்குது, பறிச்சுட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, தக்காளி பறிக்க இன்னும் வந்துகிட்டே இருக்குதுங்க. எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்பிதான் வந்துட்டேன் மேல. அப்புறம் பச்சை மிளகா வேற இருக்குதே. சரி, நாளைக்கு முடிஞ்சா இன்னொரு லாங் அறுவடை போடுறேங்க. என்ன லாங் வீடியோ போடுறேன். இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் ஓடுறேன். சரி, அப்படி போற போக்குல சவப்பா இருக்கிறது எத்தனை பேருக்கு மல்பெரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 2 மல்பெரி அப்படியே பறிச்சு அப்படியே உடனே நீங்க சண்டைக்கு வருவீங்க, கலரி சாப்பிடுங்கன்னு. 2 நாள் மழை பெஞ்சதுனால அப்படியே சாப்பிட்டா. இங்க வரணும் கத்தரிக்காய். பார்க்க நமக்கு ஆசை வரும். இன்னும் இந்த தாம்பளை வேற பத்தாது, இன்னொரு தாம்பளம் எடுத்துட்டு வரணும். சரி, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லாததுனால இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேம்மா, நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் அறுவடை அல்லணும்னாக்க நீங்க வந்து மாடித்தோட்டம் வைங்க. மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றது, எங்க விதை வாங்கினாலும் வளரவே மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜெயாஸ் கார்டன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, என்னோட அட்ரஸும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் இதுல அபவுட்ல, சேனல் அபவுட்ல இருக்குது. அதுல இருந்து எடுத்துட்டு ஒரு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி கொடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா விதைகள் அனுப்பி தரேன். நான் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்மளோட சேனலை வந்து பத்தி எல்லாத்தையும் பேசுங்க. வீடியோஸை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து எல்லாரும் பயன்பெற முடியும். அதுதான் நல்லதும் கூட. அது மட்டும் இல்ல, நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குழு 2 இருக்குது, ஒரு 600 பேர் இருக்காங்க. அதுலயும் ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விதைகளும் கட்டிங்ஸும் உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹாப்பி கார்டனிங் மா. டேக் கேர், பை பை, see you மா.